மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 10, 11 இலக்கிய நியமனிக்கின்ற மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, நாங்கள் இன்றைக்கி புது பாடம் பார்க்க போகிறோம். தாய்ப்பசு என்ற சிறுகதையை பார்க்க போகிறோம். சரிதானே? இதை பார்க்க போகின்றோம். தாய்ப்பசு என்ற சிறுகதையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். இது தெரியும், இந்த சிறுகதை தாய்ப்பசு, அதாவது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான உறவுகள் தொன்மையானது, மிகவும் நெருக்கமானது. இன்று மனிதன் நாகரிக வளர்ச்சியுடனான இணைந்து தன்னுடைய தொழில்சார் துறைகளை எல்லாம் ஆரம்பிக்க தொடங்கினானோ, அன்று மனிதனுக்கும் விலங்குகளுக்குமான உறவுகள் பலப்பட தொடங்கியது. ஆகவே நீண்டகால தொடர்பினை கொண்டது இந்த மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான உறவு. அதனால தான் இந்த தொன்மையானதும் நெருக்கமானதும் என்று இந்த உறவுகளை சொல்லுகின்றார்கள். அப்படி இந்த மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான இந்த உறவுகள் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், மனிதனுக்கு இந்த விலங்குகள் யானை, ஆடு, மாடு, குதிரை, நாய் போன்ற விலங்குகள் ஏதோ எத்தனையோ வகையில் இந்த மனிதனுடைய செயற்பாடுகளுக்கும் மனிதனுக்கும் அது உதவி புரிகின்றது. தம்மை வளர்த்த எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கின்றவை இவை. ஆனால் அவ்வளவு வகையான பல்வேறுபட்ட பயன்களை இந்த விலங்குகளிடமிருந்து பெறுகின்ற மனிதன் அதற்கு கைமாறாக எவ்வளவு விடயங்கள் திருப்பி அந்த விலங்குகளுக்கு அவன் செய்கின்றான் என்று கேட்டால் அது ஒரு வினாவாகவே இருக்கும். என்றால் அவன் விலங்குகளிடமிருந்து பெறுகின்ற அந்த நன்மைகளுக்கும் பயன்களுக்கும் இணையாக விலங்குகளுக்கு திருப்பி செய்கின்றான் என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லலாம். அப்படி இந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவுகள் தான் இந்த தாய்ப்பசு என்ற சிறுகதை மூலமாக எடுத்து காட்டுகின்றார் அகிலன் அவர்கள். அகிலன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை தான் இந்த தாய்ப்பசு என்ற சிறுகதை. இந்த அகிலன் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவர் 1922ஆம் ஆண்டு தொடக்கம் 1988ஆம் ஆண்டு பட்ட காலப்பகுதிக்குள் வாழ்ந்த ஒருவர் தான் காணப்படுகின்றது இந்த அகிலன் அவர்கள். இவர் சிறுகதை, நாவல், கட்டுரை என்று பல்வகையான இலக்கிய வடிவங்களை நமக்கு தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இவருடைய இந்த ஆளுமைகள், இவருடைய இந்த இலக்கிய படைப்புகள் இன்றும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற. குறிப்பாக சீன, ரஷ்ய, மலாய் போன்ற மொழிகளில் இவருடைய ஆக்கங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இப்போ இவரால் எழுதப்பட்ட இந்த நாவல், இலக்கிய வடிவங்கள், குறிப்பாக சித்திரப்பாவை என்ற நாவலுக்காக ஞானபீட விருதையும், வேங்கையின் மைந்தன் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றிருக்கின்றார் அகிலன் அவர்கள். இவருடைய படைப்புகள் பல வடிவங்கள் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதிலேயும் குறிப்பாக சீன, ரஷ்ய, மலாய் மொழிகளில் பெருமளவு தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, இவருடைய நாவல்கள் சில திரைப்படங்களாக வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக பாவை விளக்கு என்ற நாவல் பாவை விளக்கு என்ற பெயரில் திரைப்படமாகவும், கயல்வெளி என்ற நாவல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கின்றது. அது குறிப்பிடத்தக்கது. இப்படியான பல சாதனைகளை இலக்கியத்துக்காக, தமிழ் இலக்கியத்துக்காக செய்திருக்கின்றார் இந்த அகிலன் அவர்கள். அப்படி இவரால் எழுதப்பட்ட இந்த சிறுகதை தான் என்னது, இந்த தாய்ப்பசு. அதாவது விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவுகளை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றது இந்த சிறுகதை. அதிலே குறிப்பாக விலங்கு எப்படி மனிதனுக்கு மனிதனோடு ஒட்டி உறவாடி தனது நேயத்தை வெளிப்படுத்துகின்றதோ, அதை போல மனிதன் அதற்கு செய்கின்றானா என்பதையும் இந்த சிறுகதை ஊடாக எடுத்து காட்டியிருக்கின்றார். பாருங்கள். பட்டணத்து பால்காரன் மாடசாமியின் வீட்டு பசு மாடு ஒன்று காளை கன்றுக்கு தாயாகி இருந்தது. பசுவுக்கு இது இரண்டாவது ஈற்று. முதலில் பிறந்த
கிடாரி கன்று வளர்ந்து பெரிதாகி எங்கேயோ கைமாறி போய்விட்டது. இப்பொழுது இது இரண்டாவது குழந்தை, ஆண் குழந்தை. அது அங்கும் இங்கும் துள்ளி குதித்து ஆனந்தமாக விளையாடி கொண்டிருந்தது. என்ன அப்போ பட்டினத்து பால்காரன் மாடசாமியினுடைய வீட்டில் வளர்த்த அந்த பசு மாடு ஒன்று கண்டு இருக்கின்றது. கிடாரி கண்டு என்று சொல்லுகின்றது. அதை ஆண் பசு என்ன காளை கன்று. அப்போ அது குறைந்து மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டு இருக்கின்றது. தாய் பசுவுக்கு பெருமை தாங்கவில்லை. மடி நிறைய பால் சுரந்தும் கூட அதை குடிக்காமல் இப்படி முட்டி மோதிக்கொண்டு எந்த பிள்ளையாவது விளையாடி தெரியுமா? சீம்பாலை கறந்து விற்க முடியாது என்றால் மாடசாமியும் கண்டு குட்டியை பிடித்து கட்டி வைக்கவில்லை. குடித்தா குடித்து விட்டு போகட்டுமே என்ற தாராளம். ஏன்னா சீம்பால் தான் எனக்கு கறந்து விற்க முடியாது, அதனால் கண்டுக்குட்டியை கட்டி வைக்கவில்லை. அது குடித்தா குடித்து விட்டு போகட்டும் என்று விளையாடிவிட்டார். கண்டுக்குட்டிக்கு நினைத்த போதெல்லாம் குடித்து கொள்ளலாமே என்ற அலட்சியம். அதற்கு ஒரு தோழனும் கிடைத்து விட்டான். மாடசாமியின் மகன் குமரன். முதலாளியின் மகனும் தன் மகனும் ஒன்றாய் குழவுவதை கண்ட தாய்ப்பசு பெருமையோடு அதை தன் துணைவனுக்கு சுட்டி காட்டுவதற்காக அடுத்த வீட்டு பக்கம் திரும்பியது. என்ன தன்னுடைய துணைவனுக்காக அடுத்த வீட்டு காளை தான் அந்த பசுவுக்கு துணை. அதன் குழந்தை தான் அது அதன் குழந்தையின் தந்தை. அதன் தாய்ப்பசுவின் அந்த கன்றுக்குட்டியின் தந்தை தான் அந்த பக்கத்து வீட்டு காளை. அந்த செவலைக்காளையும் அப்போது துள்ளி குதிக்கும் தன் கன்றுக்குட்டியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. பார்த்தாயா உன் மகனை, உன்னை போலவே பிறந்திருக்கின்றான் என்று தாய் பசு தன் கண்களால் பேசிய பேச்சு அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை. என அப்ப விலங்குகளும் கண்களால் பேசிக்கொள்கின்றன. காளைக்கன்று ஓடியாடி திரிந்து விட்டு தன் தாயின் அருகே வந்து நின்றது. அதன் தோழனான குமரனும் கன்றுக்குட்டியின் கழுத்தை கட்டிக்கொண்டு பசுவின் அருகில் வந்தார். பசு இருவரையும் மாறி மாறி பார்த்தது. இரண்டு குழந்தைகளுமே தன் குழந்தைகள் என்பது போல் நாக்கால் குமரனையும் கன்றுக்குட்டியையும் மாறி மாறி தடவி கொடுத்தது. அந்த பசுதான் ஒரு வகையில் பார்க்க போனால் குமரனும் தாய்ப்பசுவின் குழந்தைதான். மாடசாமியின் மனைவி அவனை பெற்று விட்டாலே தவிர அவளிடம் பிள்ளையை வளர்ப்பதற்கு பால் இல்லை. பசுவின் பால் தான் இப்போது அவனுடைய தேகத்தில் ஓடும் இரத்தம். 2-3 நாட்கள் சென்றன. காளை கன்றுக்குட்டிக்கு கழுத்து சங்கிலியோடு வாய்ப்பூட்டான கூடையும் கிடைத்தது. நினைத்த தினத்தில் பால் குடிக்க முடியவில்லை. இப்போ 2-3 நாட்கள் சென்று விட்டது. இப்போ என்ன அந்த மாடசாமி என்ன செய்கின்றார், அந்த கன்றுக்குட்டிக்கு நான் கழுத்தில் உள்ள சங்கிலியும் வாய்க்கு என்ன கூடையும் வந்து பூட்டி விட்டேடா. அது நினைத்த நேரத்துக்கெல்லாம் பால் குடிக்க முடியாமல். பாருங்கள், இந்த தாய் பசு என்ன அந்த கன்றுக்குட்டி என்ன அந்த தாய் பசுடைய 2வது ஈற்று ஒரு காளை கன்றுக்குட்டி. முதல் ஈற்றில் வந்த கிடாரி கன்றுக்குட்டி. அது இப்போ வளர்ந்து பெரிதாகி எங்கேயோ இருக்கோ கை மாறி விட்டது. இப்போ இது 2வது ஈற்றாக இது இருக்கின்றது. இப்போ இது பார்க்கின்றான். அப்பொழுது அங்கே என்ன அந்த பசு கன்றுக்குட்டி விளையாடி துள்ளி திரிந்து விளையாடுகின்றது. அது எஜமான் மாடசாமியினுடைய மகன் குமரனுக்கு ஐக்கியமாகி விட்டார். இப்படியா 2 பேருமே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய்க்கு அந்த கன்றுக்குட்டியினுடைய தந்தை பக்கத்தை விட்டு காளை. அது தன்னுடைய என்ன மகன் துள்ளி விளையாடிய பார்த்து ஆனந்தமாக இருக்கின்றது. தாய் பசுவும் காளையும் தங்களுக்குள் கண்களால் பேசிக்கொள்கின்றன. தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கின்ற அந்த குழந்தையினூடாக கன்றுக்குட்டியும் தனக்கு நினைத்த நிலைமையெல்லாம் காயினம் போய் பால் கொடுத்து கொண்டு திரிகின்றது. தாய் எஜமானுடன் மகனினுடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அவனும் அந்த கன்றுக்குட்டியுடன் சேர்ந்து விளையாடுகின்றான். கன்றுக்குட்டி தாய் பசுவுடன் போகின்ற போது இவனும் சென்று அந்த பசுவின் அருகில் நிற்கின்றான். தாய்ப்பசு என்ன குமரனையும் சேர்த்து என்ன செய்கின்றது என்று சொன்னால் தன் குழந்தை போலவே பாவிக்கின்றது என்றால் குமரன் பிறந்த போதே நம்முடைய தாய்க்கு பால் இல்லை. அதனால குமரன் தாய் பசு பாலை குடித்து வளர்ந்தவன். ஆகவே இந்த தாய்ப்பசுதான் குமரனுக்கும் தாயாக இருந்திருக்கின்றது. அப்போ பால் நெத்தக்கு 3 நாள் அப்படி சென்று விட்டது. அந்த களத்துக்கு சங்கிலியோடு வாய்ப்பூட்டான் கூடையும் கிடைத்து நேற்று பால் கறக்க நேரத்தை மட்டும் கண்டுக்குட்டியை அவிழ்த்து விடும் மாடசாமி. சரியாக பால் சுரந்து அதன் வாய்க்கு வரும் நேரத்தில் அதை இழுத்து பிடித்து கட்டி விட்டு கறக்க தொடங்கி விடுவான். அவன் கறந்து முடித்து விட்டு அவிழ்த்து விடும் போது மடியில் ஒரு சொட்டு பால் கூட மீதம் இருக்காது. கண்டுக்குட்டி முட்டி பார்க்கும், மோதி பார்க்கும், கதறி பார்க்கும். இந்த துடிப்பைக்கான மரத்தை விட்டு காலையே தன் அடித்தொண்டையிலிருந்து குரல் எழுப்பும். குறுக்கே நிற்கும் சிறில் தன் கொம்புகளை அது மோதுவதும் உண்டு. அப்போ என்ன செய்கிறான் மாடசாமி, பால் கறக்க தொடங்கியவனன் என்ன பால் பசு கொண்டு வந்து விடுவான். என்ன பால் சுரந்து அதில் வாய்க்கு வரக்கு முன்பாக என்ன செய்ய கன்றை இழுத்து கட்டி விடுவான்.
பாலை கறந்து எடுத்து விட்டு போவான். எடுத்து விட்டு பார்த்தா மடியில் சொட்டு பால் கூட இருக்காது. கன்றுக்குட்டி மோதி பார்க்கும் முட்டி பார்க்கும் ஒன்றுமே கிடைக்காது. கத்தும் கதறும். இதனுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டு காளையோ கோபம் கொண்டு அது அடித்தொண்டிலிருந்து கத்தும். சிலிந்து தன் கொம்புகளை சுவரிலேயும் முட்டும். தாய்ப்பசுக்கு இந்த வேதனையை தாங்க முடிவதில்லை. அதனால் என்ன செய்ய முடியும்? கன்றுக்குட்டியின் கண்ணங்கரிய பெருவிழிகள் இரண்டும் ஒளியிலிருந்து வந்தன. அதனால் துள்ளவும் முடியவில்லை, குதிக்கவும் முடியவில்லை. தளதளவென்று சதைப்பிடிப்போடு இருக்க வேண்டிய மேனியில் எலும்புக்கூடு புறப்படத் தொடங்கியது. என்ன அப்போ பால் இல்லாமல் அப்படியே மெல்ல மெல்லவாக என்ன தன் நிலை இழக்க தொடங்கியது. கன்று தாய் ஏக்கத்தோடு பார்க்கும், தாய் ஏக்கத்தோடு கன்றை பார்க்கும், இரண்டையும் சேர்த்து பார்க்கும். அடுத்த விட்டு காலையோ மூச்சு விடுவதற்கு பதிலாக நெருப்பு கண்ணிலே கற்கும். என்ன தாயும் கன்றும் அதை என்ன செய்யுமாம்? ஒன்றை பார்த்து கொள்ளுங்களாம். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை பார்க்கின்ற எதிர்விட்டு காலையோ என்ன செய்யும்? மூச்சு விடுவதற்கு பதிலாக நெருப்பு கண்ணிலேயே கக்கும். அப்படியே அந்த ஒரு இந்த சமயத்தை தான் ஒரு நாள் மாடசாமி வழியில் போய் கொண்டிருந்த மற்றொரு பால்காரனை கூப்பிட்டு அவனோடு ஏதோ பேச்சு கொடுத்தார். அந்த பால்காரன் தோளில் ஒரு கன்றுக்குட்டி இருந்தது. ஆனால் அது உயிரில்லாத கன்றுக்குட்டி. தோலை உரித்து உள்ளே வைக்கோலை திணித்து ஏதோ குச்சிகளை வைத்து கட்டி சோளக்கொள்ளை பொம்மை போல ஒரு உருவத்தை வைத்து கொண்டிருந்தான். என்ன விஜயந்த தெருவில் ஒரு பால்காரன் போகின்றான். அவனை அழைத்து செய்கின்றான். மாடசாமி அவனுடன் உரையாடி கொண்டிருக்கிறான். அவனுடைய தோளில் ஒரு கன்றுக்குட்டி இருந்தது. ஆனால் அது உயிர் இல்லாத கன்றுக்குட்டி. தோலை உரித்து அதில் வைக்கோல் அடிக்கி 4 கம்பு குச்சி இது சோளக்கொள்ள பொம்மை போல உருவாக்கி வைத்திருந்தான் இந்த மாடசாமி. இந்த மாடசாமியோட சந்தித்து கொண்டிருந்த அந்த பால்காரன். மாடசாமி கிடாரி கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, வளர்ந்தால் நாளைக்கு பால் கொடுக்கும், நல்ல விலைக்கு யாரும் கேட்டால் கொடுத்துடலாம். இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிற? என்ன செய்யறதுன்னு தான் எனக்கும் புரியலை. ஒரு நாளைக்கு இதுவே ஒரு படி பாலை குடிச்சிடும் போல இருக்கின்றார். மாடசாமியின் பேச்சு துளி கூட நம்பாத அந்த பால்காரன் கலகலவென்று சிரித்தான். செய் நான் செய்ததையே தானே செய்தேனோ, அதைத்தான் நீயும் செய்துக்கிட்டு வாரா, துணிஞ்சு செய். இன்னும் ஒரு பாடம் இப்படியே செய்தின்னா தன்னாலே எல்லாம் சரியாக போகும். என்ன மாடசாமி பேச்சன் துளி செய் என்ன நான் செய்ததையே நீயும் செய்கின்றார், தொடர்ந்து செய், ஒரு வாரம் அப்படி செய், எல்லா நிலைமையும் சரியாகிவிடும் என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே அவன் போய்விட்டான். மனிதர்களையும் சரி மிருகங்களையும் சரி வயிற்றில் அடித்து பட்டினி போட்டு அணுவணுவாக கொன்றால் அதை தடுப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை என்று அவன் மறைமுகமாக உபதேசம் செய்துவிட்டு கிளம்பி விட்டான். என்ன அவன் சொன்னது என்னது? மனிதர்களையும் சரி விலங்குகளையும் சரி என்ன அவர்களுடைய வயிற்றில் அடித்து அணுவணுவாக அவர்களை கொன்றவர்களை தண்டிப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை என்பதுதான் என்ன என்பதை அவன் மறைமுகமாக சொல்லிவிட்டு போய்விட்டார் என்பது எடுத்து காட்டப்பட்டது. ஏன்னா ஒரு வாரம் கூட தாங்கவில்லை. ஒரு நாள் காலையில் கன்றுக்குட்டியின் முகத்தில் ஈக்கள் வைத்தன. அதை எங்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார் மாடசாமி. சில தினங்களுக்குள்ளே தாய்ப்பசுக்கு முன்னால் ஒரு வைக்கோல் போர் அடைத்த கன்றுக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்தினான் அந்த பால்காரன். பசுவின் மடியில் பால் சுரந்தது, கண்களில் நீரும் வடிந்தது. அது கதறிய கதறலுக்கு சுவருக்கு அப்பால் நின்ற காளை மாடும் எதிர் ஒலி கொஞ்சம் அப்படியே ஒரு வாரம் கூட இல்லை. ஒரு நாள் அந்த கன்றுக்குட்டி இறந்து விட்டது. அதை இழுத்துக்கொண்டு எங்கேயோ போனான். ஒரு வாரம் கழித்து என்ன அதன் ஒரு பொம்மை கன்றுக்குட்டி வந்து தாய் பசுவின் முன் வந்து நின்றது. என்னது அதை கண்டவுடனே என்ன தாயின் மடியில் பாலும் சிறந்தது, கண்களில் கண்ணீரும் சிறந்தது. அவன் வாங்கி என்ன செய்தான்? அதனுடைய கதறலை கேட்டு நான் இது காளை மாடு எதிரொலி கொடுத்தது. எப்படியாக என்ன அந்த கன்றுக்குட்டியை அவன் என்ன பட்டினி போட்டு கொன்று விட்டான் என்பதால் தைப்பொங்கல் வந்தது. மனிதர்கள் சாப்பிட்ட மறுநாள் மாட்டுக்காகவும் பொங்கல் வைத்தார்கள். தைப்பொங்கல் வந்தது. என்ன மனிதர்கள் அன்று பொங்கி சாப்பிட்டு அடுத்த மாட்டுக்காகவும் பொங்கி படைத்து வைத்தார்கள். அடுத்த விட்டு காலைக்கு அதன் சொந்தக்காரன் கொம்பு சீவி விட்டு அலங்காரம் செய்து வைத்து அதை தட்டி கொடுத்து ஊர் சுற்று அனுப்பி வைத்தான். கிராமத்தில் அது இருந்தபோது மஞ்சு விரட்டில் கலந்து கொண்ட ஊரையே கரிகலக்கிய காலை பட்டணத்துக்கு வந்த பிறகு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை, பாரவண்டி இழுப்பதோடு சரி. அப்போ இது கிராமத்தில் இருந்தபோது இந்த காளை மாடு என்ன சொன்னால் மஞ்சு விரட்டில் கலந்து கொண்டு ஊரையே கதிகலங்க வைத்த ஒரு காளை அது. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அதனோட கொம்புகளில் எல்லாம் சீவி விட்டு என்ன செய்கிறான்? அதை அவிழ்த்து விடுகின்றான். ஊர் சுற்றி விட்டு வர வேண்டும். அப்படி வந்த என்ன அந்த காளை மாடு மஞ்சு விரட்டு பண்ணு கொண்டு இப்போ பட்டணத்துக்கு வந்த பிறகு இங்கே நடக்காத காரணத்தினால் அது என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் அது பாரவண்டி இழுப்பதோட மட்டும் நின்று விட்டது. என்ன இப்போ இருந்தாலும் தன்னுடைய அந்த திடாகத்திலிருந்து அது இருந்து சென்றது.
அந்த காளை மாட்டுக்கு மஞ்சு விரட்டு நினைவு வந்து விட்டது. அந்த நினைவோடு சுவருக்கு அப்பால் நின்ற பசுவை எட்டி பார்த்தது. பசு தனக்கெதிரிலே வைத்த பொங்கலை முதலில் முகர்ந்து பார்த்து கண்ணீர் வடித்து பிறகு தன் கொம்புகளால் அந்த பாத்திரத்தை மோதி கீழே உருட்டி விட்டது. மாடசாமிக்கு ஒன்றும் புரியவில்லை. அருகில் நின்று அவனுடைய மகனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. மாடசாமி பசுவின் கழுத்தில் அன்போடு தட்டி கொடுத்து பார்த்தான். அதன் முகத்தில் மெதுவாக தட்டி கொடுத்தான். மறுபடியும் சாப்பாட்டு பாத்திரத்தை எடுத்து அதன் அருகில் கொண்டு வந்தான். இந்த வேலைக்கிடையில் அவனுடைய மகன் குமரன் சற்று விலகி போய் விளையாடியதை அவன் கவனிக்கவில்லை. அப்போ என்ன செய்யறான்? பொங்கலை வைத்து பார்க்கின்றான். அந்த மாடசாமி பொங்கல் பொங்கி பசுக்கு அந்த பொங்கலை மோந்து விட்டு அந்த கொம்புகளால் தட்டி விட்டது. அந்த மாடசாமிக்கும் புரியவில்லை, அவனுக்கு பக்கத்தில் மகனுக்கும் புரியவில்லை. இதே நேரத்தில் பக்கத்தை விட்டு காலை சென்றதுக்கு அவன் இந்த கொம்புகள் எல்லாம் சீவி விட்டு அதை தட்டி கொடுத்து விட்டன. அதுக்கு பழைய மஞ்சு விரட்டின ஞாபகம் வந்தது. என்ன பக்கத்து மதிலால் எட்டி பார்த்தது. பசு கன்று பசு என்ன செய்கின்றது என்பதை பார்த்தது. அது இப்படி செய்வதை அதுவும் பார்த்து கொண்டிருந்தது. புரியாத மாடசாமி என்ன செய்கின்றான்னு சொன்னால் அந்த காலத்தில் தட்டி பார்க்கணும், மூத்த தடவை கொடுக்கின்றார். எதுவுமே செய்து கொண்டு இன்னொரு பாத்திரத்தில் உணவை கொண்டு செல்கின்றார். அது பேசாமல் இருக்கின்றது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த மகன் அவனுடைய மகன் குமரன் என்ன செய்கின்றான்? மாடசாமியை விட்டு சற்று வெளியே தள்ளி போய் நின்று கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றார். திடீரென்று ஓர் பரபரப்பான சத்தம் கேட்டது. 4 கால் பாய்ச்சலில் தெருவே அதிரும் மோசையுடன் அடுத்த வீட்டுக்காலே அங்கே வந்து கொண்டிருந்தது. சீவி விட்ட கொம்புகள் மின்னல் கீட்டுகள் போல் ஒளிர்ந்தன. கண்களில் நெருப்பு பொறிகள் பறந்தன. அப்போ என்னது? திடீரென்று ஒரு பரபரப்பான சட்டம் என்னது? பக்கத்து வீட்டு காலை என்ன செய்து அந்த நிலைமை அதிரும் பண்ண 4 கால் பாய்ச்சலில் வேகமாக ஓடி வந்தது. சீவி விட்ட கொம்புகளை பலபல என மின்னியது. கண்களில் என்ன ஒரு கோபக்கணல் பறந்து கொண்டிருந்தது. தரையை குத்தி கிளறி ஒவ்வொரு கொம்பிலும் ஒவ்வொரு பிடி மண்ணை சுமந்து கொண்டு அது அடுத்த பாய்ச்சலுக்கு மாடசாமியின் மகன் குமரனை குறிவைத்தது. அப்போ என்ன செய்து? தன்னுடைய கொம்புகளில் மண்ணை குத்தி கிளறி ஒரு பிடி மண்ணை ஒவ்வொரு கொம்புலையும் சுமந்து கொண்டு மாடசாமியின் மகன் குமரனையும் நோக்கி அதன் சென்றது குறிவைத்து அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராக வந்து கொண்டு இருந்தது. மாடசாமி விடவெடுத்து போனான். மகனை காப்பாற்ற போனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்ற பயம் வந்து விட்டது. அவனுக்கு குலை நடுங்கியதால் ஏதோ உளறி குக்குரல் விட்டால் நொடிப்பொழுதில் என்னென்னவோ நடந்து விட்டது. அப்போ என்ன செய்ய இதை கண்டவுடன் என்ன செய்ய மாடசாமி திரும்பி பார்க்குறான். அங்கே மகனுக்கு தாக்க அந்த காலை வருகின்றது. ஆனால் தான் போனால் தனக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி சொன்னால் மகனிடம் செல்லாமல் ஏதோ உளறி குக்குரல் இட்டு கொண்டே இருந்தான். நொடிப்பொழுதுக்குள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. நொடிப்பொழுதில் எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. தாய்ப்பசு முளைக்கயிற்று அறுத்து கொண்டு 4 கால் பாய்ச்சலில் போய் குமரனுக்கும் காளை மாட்டுக்கும் இடையில் நின்றது. காளை மாட்டின் கொம்புகள் அதன் கழுத்தில் பாய்ந்தன. குறுக்கே விழுந்த பசுவை கண்டவுடன் காளையின் சீற்றம் பசுவின் பக்கம் திரும்பியது. அது அலறிய அலறலில் கொலைக்கு கொலை பலிக்கு பலி என்ற ஆவசம் குமரியது. அப்போ என்ன? இந்த நேரத்தில் தாய்ப்பசு தன் முளைக்கயிற்றை அறுத்து கொண்டு சென்ற 4 கால் பாய்ச்சல் அது போய் குமரனுக்கும் காளை மாட்டுக்கும் நடுவில் நின்றது. காளை மாடு என்ன தன்னுடைய குத்தி அந்த கொம்புகள் தாய் பசுவினுடைய காலத்தில் தான் அது எரியது. அதனுடன் தாங்க தாய் பசு கீழே விழுந்து விட்டது. என்ன அது உடனே செய்த குமரன் மீது இந்த கோபமெல்லாம் மாறி இப்போ தாய் பசு மீதுக்கு திரும்பியது. காளை மாடு கதறிய கதறியில் கொலைக்கு கொலை பலிக்கு பலி என்ற அந்த தொனி தான் அங்கே தெரிந்தது. தாய்ப்பசுவும் பதிலுக்கு அதை பார்த்து கதறியது. சி, நீ என்ன மனிதனைப் போல் கேவலமாய் நடந்து கொள்கின்றாய்? குமரனும் என்பால் குடித்து வளர்ந்தவன். உனக்கு ஏன் இவ்வளவு வரி வந்து விட்டது என்று ஆத்திரத்தோடு கதறியது. என்ன தாய் பசுவின் அதற்கு என்ன பதிலுக்கு கத்தியது. சி, நீ என்ன மனிதனைப் போல் கேவலமாய் நடந்து கொள்கின்றாய்? குமரனும் என்பால் குடித்து வளர்ந்தவன். உனக்கு ஏன் இவ்வளவு வரி வந்து விட்டது என்று ஆத்திரத்தோடு கதறியது. மனிதனான மாடசாமிக்கு எதுவும் புரியவில்லை. மாடுகள் புரிந்து கொண்டு கண்ணீர் வடித்தன. ஆனால் மாடசாமிக்கோ எதுவுமே புரியவில்லை. ஆனால் மாடுகள் புரிந்து கொண்டு என்ன செய்ததுமாம்? கண்ணீர் வடித்தன. பாருங்கள், எப்படியான ஒரு அழகான ஒரு சிறுகதை. என்ன மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான உறவில், மனிதனுக்கும் விலங்குக்குமான அந்த உறவில்
விலங்குகள் எவ்வளவு தூரம் மனிதனை புரிந்து கொண்டு அவனுக்கு விசுவாசமாக நடக்கின்றன. ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? தான் விலங்குகளிடம் இருந்து பெறுகின்ற பயனுக்கு பதிலாக ஏதேனும் அவன் அதற்கு கைமாறு செய்கின்றானா என்றால் என்பதைத்தான் இங்கே அழகாக அப்போ அந்த விலங்குகளுக்கு உரிய இருக்கின்ற அந்த நன்றி விசுவாசம் மனிதனிடம் இல்லை என்பதைத்தான் மிக அழகாக இந்த சிறுகதை ஊடாக எடுத்து காட்டியிருக்கின்றார் அகிலன் அவர்கள். சரி, அப்போ தாய்ப்பசு என்ற சிறுகதை ஊடாக அந்த தாய்ப்பசுவினுடைய என்ன உணர்வுகள் ஊடாக தாய்ப்பசுவினுடைய உணர்வுகள் ஊடாக விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கின்ற நட்புறவின் இல்லாட்டி உறவு இல்லாட்டி அந்த நெருக்கத்தினை மிக அழகாக இந்த சிறுகதையோடாக எடுத்து காட்டியிருக்கின்றார். சரி, அப்போ இதில் வரக்கூடிய கேள்விகளை பற்றி பார்ப்போம். சரி பாருங்க, முதலாவது பசுவின் தாய்மை உணர்வு வெளிப்படும் சந்தர்ப்பங்கள். சரி, அப்ப இதுல பார்ப்போம். தாய்ப்பசு என்ற அந்த சிறுகதையினுடைய பசுவினுடைய தாய்மை உணர்வு வெளிப்படும் சந்தர்ப்பங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா முதலாவது சொல்லப்படுகின்ற அந்த கன்றுக்குட்டி பிறந்தவுடன் அது துள்ளி விளையாடுகின்றது. அப்ப துள்ளி விளையாடுகின்றதை போது என்ன அங்கே பார்த்தாதே மகிழ்ச்சி அடைகின்றது கன்றுக்குட்டி. மீனுடைய அந்த துள்ளலை பார்த்து தாய்ப்பசு என்ன எவ்வளோ அழகான அந்த கன்றுக்குட்டி இவ்வளவு துள்ளி விளையாடுகின்றது. எந்த பிள்ளையாவது பால் நிறைய மடி நிறைய பால் இருக்கின்றது, அதை குடிக்காமல் எந்த பிள்ளையாவது இப்படி துள்ளி விளையாடுவானா என்று சொல்லி எப்பயாவது தன்னுடைய அந்த பசியை மறந்து அதை விளையாடுவதை பார்த்து தாய் தன்னை கவலைப்படுகின்றன, இப்படி தெரிகின்றனே பாலதும் குடிக்காது. இதே அது இந்த சந்தர்ப்பம் அதனுடைய தாய்மை உணர்வு வெளிப்படுகின்ற முதலாவது சந்தர்ப்பமாக அங்கே எடுத்து காட்டுகின்றார். ஒன்று. அடுத்தது பக்கத்து வீட்டு காளை தான் அந்த கன்றுக்குட்டியினுடைய தந்தை. என்ன அந்த காளையை பார்த்து தன் கண்களாலே சொல்கின்ற உன்மகன் உன்னை போலவே பிறந்திருக்கின்றான் என்று அதை எடுத்து காட்டுகின்ற கண்களால் பேசிக்கொள்கின்றதையும் என்ன அந்த மகிழ்ச்சியை நீயும் பார்த்து மகிழ்ந்து கொள்ளன்னு சொல்லி அது கூறுகின்ற அந்த கண்களால் பேசுகின்ற அந்த பேச்சுமே அந்த தாய்ப்பசினுடைய தாய்மை உணர்வினுடைய வெளிப்பாடாக அங்கே எடுத்து காட்டப்படுகின்றது. இது இரண்டாவது சந்தர்ப்பம். அடுத்தது பாருங்கன்னு சொன்னால் இன்னும் சந்தர்ப்பம் அங்கே எடுத்து காட்டப்படுகின்றன்னு சொன்னால் சிறுவனான குமரனும் இந்த கன்றுக்குட்டியும் விளையாடுகின்றது. இரண்டுமே விளையாடுகின்ற போது அந்த இரண்டுமே விளையாடுகின்றதை பார்த்து அது மகிழ்ச்சி அடைகின்றது. கன்றுக்குட்டியுடன் குமரன் தாய்ப்பசுவின் அருகில் வந்து நிற்கின்ற போது தன் கன்றுக்குட்டியை நாக்கால் நக்குவதை போல் குமரனையும் நாக்கால் நக்கி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றது. அங்கே அடுத்த சந்தர்ப்பம் தெரிகின்றது தாய்ப்பசுவினுடைய தாய்மை உணர்வு வெளிப்படுகின்ற சந்தர்ப்பம். அடுத்தது மாடசாமியின் செயலால் அந்த கன்றுக்குட்டி பால் குடிக்க முடியாமல் அப்படியே அதனுடைய கரவொலிகள் கண்ணங்கரை கரவொலி ஒளிகளந்து சதைப்பிடிப்பாடமையில் எலும்பு தெரிந்தது அப்படியே மெல்ல மெல்ல அணு அணுவாக அது இறந்து போகின்ற அந்த நிலையை கண்டு அது கதறுகின்றது. அங்கேயும் அதனுடைய தாய்மை உணர்வு வெளிப்படுத்தப்படுகின்றது. அங்கேயும் அந்த தாய்மை உணர்வு வெளிப்படுகின்ற விதம் எடுத்து காட்டப்படுகின்றது. தன் மகனுக்காக அழுகின்ற அந்த தன்மை. அதே போல ஒரு வாரம் கழித்து போலி கன்றுக்குட்டியை கொண்டு வைத்த போதும் என்ன செய்கின்றது, அந்த தாய்ப்பசு மடி நிறைய பாலை சுரந்த கண்களில் கண்ணீரும் சுரக்கின்றது. இதுவும் தாய்மையினுடைய வெளிப்பாடுதான். இங்கே எடுத்து காட்டப்படுகின்றது. அது அடுத்த தாய்மை உணர்வு வெளிப்படுகின்ற மற்றொரு சந்தர்ப்பம். சரி, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இது என்று பார்த்தோம் சொன்னோம். என்ன மாட்டு பொங்கல் என்று இந்த காளை மாடு என்ன குமரனை பழிக்கு பழி வாங்க ஓடி வருகின்ற போது இந்த தாய்ப்பசு என்ன செய்ய தன் முளைக்கயிற்றை
அறுத்து கொண்டு வந்து குமரனை தாக்க வந்த என்ன காளையிடமிருந்து குமரனை காப்பாற்றுகின்றது. என்ன காப்பாற்றி, நீ ஏன் மனிதனைப் போல் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கின்றாய்? குமரனும் என் பால் குடித்து வளர்ந்தவன் தான் என்கின்றார். குமரனும் என் மகன்தான் என்று அந்த தாய் சொல்லுகின்றதும் தாய்மை உணர்வினுடைய வெளிப்பாடுதான். அப்போ தன் பிள்ளைக்கு ஆபத்தென்றால் என்ன தான் வந்து முன்னே நிற்பேன் என்பதை தான் அந்த தாயினுடைய அந்த உணர்வு எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியது. அப்போ விளங்குகின்றதா இந்த தாய் பசு என்ற சிறுகதையூடாக பசுவினுடைய தாய்மை உணர்வுகள் வெளிப்படு சந்தர்ப்பங்களுமே அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் அகிலன் அவர்கள். என்னென்ன சந்தர்ப்பம்? ஒன்று, பிறந்த குழந்தை பால் குடிக்காமல் விளையாடுவதைக் கண்டு என்ன பொய்க்கோபம் கொண்டு அதனுடைய பார்க்கின்றது. மற்ற குமரனுடன் அது வருகின்ற போது குமரனையும் தன் கன்றுக்குட்டியையும் சென்று நாக்கால் நக்கி தன் அன்பை வெளிப்படுத்துகின்றது. இந்த பக்கத்து விட்டு காளையை பார்த்து உன் மகன் உன்னை போலே பிறந்திருக்கின்றான் பாரு என்றது. உன்னுடைய மகனுடைய துடிதுடிப்பை என்ன சுறுசுறுப்பை பார்த்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடையன்னு சொல்லி எடுத்து கண்களால் பேசுகின்றது. அதனுடைய தாய்மை உணர்வை விட்டுகின்றது. கன்றுக்குட்டிக்கு பால் இல்லாமல் கதகின்ற தானும் சேர்ந்து கதறியவையும் அது இறந்த போது அதற்காக கண்ணீர் வடிக்கின்றமையும் அதனுடைய தாய்மை உணர்வை எடுத்து காட்டுகின்றது. அவன் போலியான கன்றுக்குட்டியை கொண்டு வைத்த போதும் இந்த பால்கள் தன் கன்றுக்குட்டியை நினைத்து கொண்டு பாடியிருந்து மடி நிறைய பாலை சுரந்து கண்களில் கண்ணீரையும் சுரந்து வெளிப்படுத்துகின்றது. அது அதனுடைய தாய்மை உணர்வு. அடுத்தது சந்தர்ப்பம் என்னது? அந்த காளை மாடு குமரனை பழிவாங்க வந்துகின்ற போது அதற்கு நடுவிலே வந்து பசு என்ன காளையை தடுத்து நின்று குமரனை காப்பாற்றிய மட்டும் குமரனும் என்பால் குடித்து வளர்ந்த வந்த நாகை அவனும் என் பிள்ளைதான் என்று சொல்கின்றது. இவையும் தாய் பசுவினுடைய தாய்மை உணர்வு வெளிப்படுகின்ற சந்தர்ப்பமாக அமைகின்றது. சரிதானே? பசுவின் மடியில் பால் சொந்தது, கண்களில் நீர் வடிந்தது என்ற வரிகள் உமக்கு ஏற்படுத்தும் உணர்வு எத்தகையது என்பது தெளிவுபடுத்துது. பார்த்தால் என்ன உணர்வு ஏற்படும்? உண்மையிலேயே கவலை, சோகம்தான் ஏற்படும். என்ன கவலை தான் என்றால் அந்த பசுவினுடைய போலி கன்று குட்டி என்று தெரிந்தும் தன்னுடைய நிஜ பிள்ளை அல்ல, நிஜ கன்று அல்ல, இது போலியான கன்று. இதை கட்டு மாடசாமி தன்னை ஏமாற்றுகின்றான் என்பதை அது புரிந்து கொள்கின்றது. என்ன புரிந்து கொண்டு என்ன செய்து கண்ணீர் வடிக்கின்றது என்று அது பால் குடிக்க முடியாது. அப்போ தன்னுடைய பிள்ளை தன் கண்களின் முன்னே இறந்து போனதையும் என்ன அதற்கு பதிலாக நான் அந்த ரோமத்தை அதனுடைய தோலை கொண்டு வந்து பொய்யான ஒரு போலி கன்றுக்குட்டியை, உயிரில்லாத ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கின்றார் என்பதை உணர்ந்து அது என்ன செய்கின்றதுன்னா கவலை கொள்கின்றது. அப்போ இங்கே எங்களுக்கு ஏற்படும் அந்த தாய்ப்பசுவனுடைய கவலையை என்ன எண்ணி நாங்கள் கவலைப்படுவதில்லை. இங்கே மாடசாமியினுடைய செயலை கண்டு மாடசாமி மீது கோபமும் வருகின்றது. என்ன மனிதனுடைய ஈவிரக்கமற்ற தன்மை என்றால் இந்த பூமியில் அவதரித்த ஒவ்வொரு ஜீவனும் சுதந்திரமாகவும் அதை இந்த உரிமையுடன் வாழும் உரிமை அவற்றுக்கு இருக்கின்றது. அதனுடைய உயிரை பறிக்கின்ற உரிமை எவருக்கும் இல்லை, அது மனிதனுக்கும் கூட என்பதை இங்கே அழகாக எடுத்து காட்டுகின்றார் இந்த வரிகளின் ஊடாக. ஆகவே வாழ்கின்ற அந்த உரிமை. அதனால் இந்த செயலை மாடசாமி செய்தது என்ன மாடசாமி மீதான கோபத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. சரிதானே? ஆகவே பசுவை மீதான இரக்கம், கருணை, பரிவு என்பவற்றை என்ற உணர்வுகளும் மாடசாமி மீது கோபமும் ஏற்படுகின்றது இந்த வரிகளை வாசிக்கின்ற போது. அடுத்த பாகம் காளை குமரனை தாக்குவதற்கு காரணமாக அமைந்த சம்பவத்தை விளக்குக. என்ன சம்பவம்? என்ன காளை அந்த கன்றுக்குட்டி, இரண்டாவது கன்றுக்குட்டியினுடைய தந்தை காளை மாடு பக்கத்து விட்டு அது. ஆகவே தன் கண் முன்னே மாடசாமியின் அந்த காளை கன்றுக்குட்டியை பட்டினி போட்டு கொள்கின்றார். அதுக்கு உணவு வழங்காமலே அதை பட்டினி போட்டே கொன்று விடுகின்றார். கொன்றது மட்டுமில்லாமல் அதனுடைய தோலை உரித்து வந்து போலியான கன்றுக்குட்டியை கொண்டு தாய் பசுவின் முன் வைக்கின்றார். அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் தான் என்ன நடக்கின்றது? தன் கன்று குட்டியை என்ன மாடசாமி கொன்றவன். ஆகவே அதற்கு பழி வாங்கத்தான் என்ன செய்கின்றான்? குமரனையும் அவனுடைய மகன் அல்லவா, என் மகனை அவன் கொன்றான். ஆகவே அதற்கு பழிக்கு பழி, கொலைக்கு கொலையாக அவன் மகனையும் நான் கொள்வேன் என்று என்ன செய்தான்?
குமரனை அந்த மாட்டுப் பொங்கல் அன்று அதை என்ன செய்கின்றது உச்சிட்டு அவற்றை விட்ட போது இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணி குமரனை கொள்வதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணி குமரனை தாக்க ஓடி வருகின்றது. அப்போ இந்த சம்பவம் தான் குமரனை காளை மாடு தாக்குவதற்கு இது ஓடி வருகின்ற சந்தர்ப்பமாக அமைகின்றது. இது மாடசாமி அதனுடைய கன்றுக்குட்டியை உணவு வழங்காமல் பட்டினி போட்டு அணுவாக அதை கொன்றது மட்டுமில்லாமல் அதனுடைய தோலை உரித்து கொண்டு வந்து அதை போலி கன்றுக்குட்டியாக செய்து தாய்ப்பசுவின் முன் வைத்ததும் தான் குமரனை காளை மாடு தாக்குவதற்கு காரணமாக அமைகின்றது. சரிதானே? அதான் தமக்கு அந்த சந்தர்ப்பமாக அமைகின்றது. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் கூட்டுக்கள் இடம்பெறும் சந்தர்ப்பங்களை விளக்குக. கிடாறு கன்னிக்குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, வளர்ந்தாலும் பால் கொடுக்கும் என்றது. சரிதானே? ஓகே, சரிதானே பிள்ளையில்? அப்போ இது இருக்குது. அடுத்தது, குமரனுக்கும் என் பால் கொடுத்து வளர்ந்தவன் உனக்கு ஏன் இவ்வளவு வரி வந்து விட்டு என்ற சந்தர்ப்பங்கள் நீங்கள் அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னென்ன சந்தர்ப்பங்கள்னு சொல்லி. சரி பிள்ளைகளே, நாங்கள் இதை என்னுடைய தொடர்பை நாங்கள் இன்னும் ஒரு வகுப்பில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.